ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது சற்று முன் கிடைத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பை எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து டெபாசிட் இழந்தார்கள், திமுக வெற்றி அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து பயங்கரமான கமெண்ட்டுங்க. அதாவது திமுக பார்த்தீங்களா மெகா வின்னு அப்படின்னு, அதுக்குள்ளேயும் வந்துடுங்களா நாங்கள் பாருங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்கே செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டோமேங்க அப்படின்னு. சரி, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நிறைய பேச போகிறது. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, அதாவது பயங்கரமாக ஏதோ பெருசாக வின் பண்ண மாதிரி இது ஜென்ரல் எலெக்ஷன் வின் பண்ண மாதிரி திமுக ஒரு பக்கம். அதாவது சினிமாலாம் அடிக்கடி நிறைய காமெடியெல்லாம் சொல்லுவாங்க. ரன்னிங் ரேஸில் நான் எத்தனை எடுத்துமா செகண்ட் ப்ளேஸ் அப்படின்வாங்க, ஆனால் போட்டியில் 2 பேர் தான் கலந்துங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த காமெடி மாதிரி நாம் தமிழர் வந்து பற்றியா நாங்கள் செகண்ட் ப்ளேஸில் இவ்வளோ ஓட்டு வாங்கி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஐயோ, அவங்க போட்டியில் கலந்துருந்தே 2 பேர் தான், மீதியெல்லாம் வந்து குப்புசாமி, குமாரசாமின்ற மாதிரி, ரங்கசாமின்ற மாதிரி அந்த சொல்லுவாங்களா குப்பம் சுப்பான்ற மாதிரி சும்மா அந்த காமெடி வேட்பாளர்கள். அது கவுண்டே கிடையாது, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த 2 பேர் மட்டும்தான் வந்து ஃபெமிலியரான வேட்பாளர்கள். அதோட 3ஆவதாக ஒரு வேட்பாளர் ஓட்டு அதிகமாக இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோட்டா. அதாவது ஓட்டு போலிங்கானதே வந்து 69% தான், அதுலேயும் 3ஆவது இடத்துல நோட்டா இருக்குது. அப்போ தெரிஞ்சுங்க மக்கள் வந்து எவ்வளோ கொலவெறியில் இருக்காங்க இப்போ நடக்கிற அரசு மேலன்ட்டு. உடனே அப்போ சரி அதிமுக நிற்க வேண்டியது தானே, இல்லை பாஜக நிற்க வேண்டியது தானே, இல்லை பாமக நிற்க வேண்டியது தானே, இல்லைன்னா நிற்காதவங்க வேறு யாரெல்லாம் இவங்களாம் நிற்க வேண்டியது தானே நீங்கள் சொல்ல வருவீங்கன்னு உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பை எலெக்ஷனு இன்னும் வந்து அடுத்த பொது தேர்தலுக்கு ஒரு 10-11 மாதம் தான் டைம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஆளுங்கட்சி பை எலெக்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணுன்றது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்கிற வந்து ஒரே ஒரு சந்திரகுமார் மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆளுங்கட்சி வேட்பாளர்னு. கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஒரு சிஎம், ஒரு டெப்புட்டி சிஎம், 40 மினிஸ்டரு, 75 திமுக மாவட்ட செயலாளர்கள், இதை தாண்டி 40 எம்பி, இதை தாண்டி 150 எம்எல்ஏ, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இது இல்லாமல் அரசு அதிகாரிகள், சரிங்களா, இத்தனை பேர் வந்து அந்த ஒரு ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்களெல்லாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே தேர்தல் எப்படி நடக்கும்ன்றதை. ஏன்னா வர 11 மாதத்தில் பொது தேர்தல் இருக்கிறதுனால பெரிய மார்ஜின் வின்னை காட்டணுன்றதுக்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறதுக்கு ஆளுங்கட்சி தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் மக்கள் மனநிலை எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு பூந்து விளையாடும் சொல்லிட்டு இவ்வளோ கான்செப்டில். சரிங்களா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அப்படின்றவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்ட கரெக்டாக வந்து பாவம் அந்த வேட்பாளருக்கு தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த வேட்பாளர்லாம் பாவம், அவங்களாம் வந்து உண்மையிலே ரொம்ப பாவப்பட்டாங்க. நாம் தமிழர் வேட்பாளர் இவர் அண்ணன் சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பி டீம், அவர் வந்து எவ்வளோ பணம் எங்கே வாங்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேமெண்ட் வாங்கிடுவார். வாங்கின்னு இந்த வேட்பாளர்லாம் பலியாடு. சரிங்களா? மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, வெட்டுறது. பாவம் அந்த அம்மா, பாவம் அந்த சகோதரி வந்து எப்படி வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, கை காசெல்லாம் போட்டுருப்பாங்க வேஸ்ட்டாக. என்னத்த சொல்கிறது தெரில. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்த பை எலெக்ஷனோட ரிசல்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டா அதிக ஓட்டு வாங்கிருக்குது. சரிங்களா? 3ஆவது இடத்துல நோட்டா வந்துருக்குது. அதுக்கு தான் இப்போ இந்த பதிவே. சரிங்களா? ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.